காற்று வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். வேறு காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே. ஒரு விசை கூட. வேறு காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்பட. பெருங்காற்று பெருங்காற்று வீசினாலும் என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் அசைக்கப்படுவதில்லை. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். செங்கடல் தடை செய்தாலும், சேனைகள் பின்தொடர்ந்தாலும், செங்கடலை பிளந்திடுவார், சத்துருவை அழித்திடுவார். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். படுகுழியில் தள்ளினாலும், சிறைச்சாலையில் அடைத்தாலும்,
தரிசனம் நிறைவேற்றுவார், சிங்காசனம் தந்திடுவார், தரிசனம் நிறைவேற்றுவார். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். கடல் தடை செய்தாலும், சத்து சேனைகள் பின்தொடர்ந்தாலும், செங்கடலை இழந்திடுவார், சத்துருவை அழித்திடுவார். செங்கடலை இழந்திடுவார், சத்துருவை அழித்திடுவார். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். படுகுழியில் தள்ளினாலும், சிறைச்சாலையில் அடைத்தாலும், தாசனம் தந்திடுவார், தரிசனம் நிறைவேற்றுவார். என் இயேசு என்னோடுண்டு, எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சினேன். என் இயேசு என்னோடுண்டு,
பயப்படே என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் அஞ்சிடேன் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன் என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் பயப்படே என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் அஞ்சிடே என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் பயப்படே என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் அஞ்சிடே என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் பயப்படே என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் அஞ்சி என் இயேசு என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் பயப்படே என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் அஞ்சிடேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? பக்கங்களை பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசு உங்களோட கூட இருக்கிறார். எதுக்கும் பயப்படாதீங்க. எதுக்காவது பயந்துட்டு இருக்கீங்களா? ஏதாவது காரியங்கள், ஏதாவது செய்திகளை கேள்விப்பட்டு, ஏதாவது சூழ்நிலை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களா? ஒரு விஷயத்தை சொல்றேன், இயேசு உங்களோட கூட இருக்கிறார். காற்று வீசலாம், கடல் கொந்தளிக்கலாம், படகு அமிழ்ற மாதிரி போகலாம், ஆனா இயேசு அந்த படகில் இருக்கிறார். உங்க வாழ்க்கை படகுல, உங்க குடும்பத்தில் இயேசு உங்களோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? பக்கம் பார்த்து சொல்ல, உங்கள் குடும்பத்தில், நீங்க தங்கி இருக்கிற வீட்டில், உங்க வாழ்க்கை படகுல இயேசு இருக்கிறார். எந்த படகுல அலை வீசுதோ, எந்த படகு போயிட்டு இருக்கிற கடல் கொந்தளிக்குதோ, எந்த படகு அமிழ்ற மாதிரி போகுதோ, அந்த படகுல இயேசு இருக்கிறார். அநேக நேரத்தில் இயேசு இருக்கிறாரா, இதெல்லாம் பார்த்தோன்னே இயேசு இருக்கிறாரான்ற மாதிரி சந்தேகம் வந்துருச்சு. நமக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு சீசருக்கும் அப்படி தான் வந்துச்சு. வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள்லாம் பார்த்தோன்னே உண்மைக்கும் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா? அன்னைக்கு கிதியோன்கிற ஒரு மனுஷன் இருந்தான். தோல்வி அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுடைய என்ன சொல்கிறது, அவனுடைய தேசத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரிய தோல்வி. இவங்க விதைப்பாங்க, இன்னொருத்தையும் அறுத்துட்டு போயிடுவான். வாழ்க்கையில் எதுவுமே அவங்க செய்கிறத நிம்மதியாக சாப்பிட முடியாது. எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். கஷ்டப்பட்டு பாடுபட்டு விதைச்சி அது அறுக்கலான் இருக்கிற நேரத்தில், நாளைக்கு காலையில் அறுக்கலான்னு சொல்லி எல்லாரும் வயலுக்கு அருவாவை தூக்கிட்டு போனால், அங்கே ஏற்கனவே ஒரு குரூப் வந்து அறுத்து கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் கொண்டு போயிடுவான். அன்றைக்கு நேரத்தில் வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கும். கிடைக்கும்னு எதிர்பார்த்து போகிற நேரத்தில் பெரிய ஒரு ஏமாற்றம் சில நேரத்தில் இருக்கலாம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் இருக்காரா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொன்ன வார்த்தை, பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயந்துட்டு இப்படி போனால் எப்படியோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து பயப்படுற கோழையே பைந்தாங்கோழியே அப்படின்லாம் சொல்லலை, உங்களை பார்த்து பராக்கிரமசாலின்றார். பக்கத்தில் உங்களை கரங்கள் பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் பராக்கிரமசாலி. நீங்கள் பயந்தாங்கொல்லி கிடையாது, நீங்கள் கோழை கிடையாது, நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவங்க கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றவர்கள். தேவன் உங்களை ஒரு பராக்கிரமசாலியை பார்க்கிறாரு, உங்களை ஒரு யுத்த தலைவனை பார்க்கிறாரு.
உங்க வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா, கர்த்தர் உங்களை நம்புகிறார். இந்த பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ணி இதனால் ஜெயிக்க முடியும்னு கர்த்தர் நம்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? எனக்கு நான் விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு, நம்பிக்கையோடு கூட இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். மூடிய கதவு திறக்கும், முன் நிற்கும் தடைகள் விலகும். நாட்கள் நீங்கும், வெளிச்சம் என் மேல் விசுவாசித்து, இருளின் நாட்கள் நீங்கும், வெளிச்சம் என் மேல் உதிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். சூழ்நிலை எனக்காய் மாறும், நான் சந்தித்த தோல்வி மறையும். சூழ்நிலை எனக்காய் மாறும், நான் சந்தித்த தோல்வி மறையும். சத்துரு கோட்டை உடையும், நான் ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை உடையும், நான் ஜெபித்தது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஓர் யுத்தம் எனக்காய் நடக்கும். சுவாசித்து சிலுவை வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும்.
வாழ்க்கையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் என் மேல் உதிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். சூழ்நிலை எனக்காய் மாறும், நான் சந்தித்த தோல்வி மறையும். சத்துரு கோட்டை உடையும், நான் ஜெபித்தது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்தே தீரும். தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்து. தேவன் தந்த தரிசனம், தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்தே தீரும். தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்தே. ஒரு விசை கூட, தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை. கர்த்தரின் வாக்கு தத்தம் விசுவாசித்து ஒரு விசை கூட, கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு. தூதர் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும்.
தூதர்கள் சேனை இறங்கும், ஓர் யுத்தம் எனக்காய் நடக்கும். சிலுவை வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து, சிலுவையின் வெற்றி, சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை, சிலுவையின் வெற்றி. அப்படியே வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு, சிலுவை வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றி, சிலுவை வெற்றி. தூதர் சேனை, தூதர்கள் சேனை, ஓர் யுத்தம் எனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர்? தூதர்கள் சேனை இறங்கும், ஓர் யுத்தம் எனக்கு. விசுவாசத்தோடு பாடக்கூடிய இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார். அவர் விடுதலை கட்டளையிடுகிறார். உங்களுக்காக ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஓ, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தூதர்கள் சேனை இறங்கும், ஓ யுத்தம் எனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஓ யுத்தம் எனக்காய் நடக்கும். வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். வெற்றியாவும் என் சொந்தமாய். அப்படியே சிலுவையை உரிமை கொண்டாடுங்க. சிலுவை வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து. சிலுவை வெற்றி, இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். 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 கரங்களை தட்டி ஆண்டுமைப்படுத்துவோம். ஓ, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சிலுவையின் வெற்றி எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்கிறது. வாய்களை திறந்து அறிக்கை செய்து, அறிக்கை செய்து சிலுவையை உயர்த்துங்கள். இயேசுவே, கல்வாரி சிலுவையில நீங்க எங்களுக்காய் செய்த யுத்தம் மிகவும் வல்லமை உள்ளது. உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே ஒரு புதிய வழியை எங்க வாழ்க்கையில திறந்தபடியால் நன்றி ஆண்டவரே. அதுவரைக்கும் இருந்த தடைகள் இயேசுவின் நாமத்தினால, சிலுவையினால மாறி போனபடியால் நன்றின்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால, கல்வாரி சிலுவையினால, இயேசு எனக்காய் ஜீவனை விட்டபடினால, அவருடைய இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டபடினால, கிருபாசன தண்டலே அவருடைய இரத்தம் எனக்காய் தெளிக்கப்பட்டதினால மூடிய கதவுகள்
இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படட்டும். வாய்களை திறந்து அறிக்கை செய்து, வாய்களை திறந்து அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில அடைபட்டிருக்கிற எல்லா கதவுகள் இயேசுவின் நாமத்தினால திறக்கட்டும். நீங்க அறிக்கை செய்கிற இந்த நேரத்தில் அது அப்படியே நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால, வல்லமை உள்ள நாமத்தினால, உயிர்த்தெழுந்த நாமத்தினால உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், சர்வ வல்லவர். உம்முடைய வார்த்தை நிறைவேறுகிறபடியால் நன்றின்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து இயேசுவே, இயேசுவே, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றினபடியால் நன்றி. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல போறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, சிலுவையின் வெற்றி என் வாழ்க்கையில வந்து சேர்ந்தபடியால் நன்றி. தூத சேனை எனக்காக யுத்தம் செய்கிறபடியால் நன்றி. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை எதிர்க்கிற எல்லா பொல்லாத வல்லமையை விட, அந்தகார லோகாதிபதியை விட, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளை விட, எங்களை பின்தொடர்ந்து வருகிற பார்வோனை விட, எங்கள் முன்பதாக சவால் விடுகிற சனகரிப்பை விட இயேசுவின் நாமம் உயர்ந்தது. உம்முடைய நாமம் உயர்ந்தது, உம்முடைய நாமம் உயர்ந்தது. உம்முடைய நாமத்திற்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடங்கும். உம்முடைய நாமத்தினால அடைப்பட்ட வழிவாசல்கள் திறக்கும். இயேசுவின் நாமத்தினால கொஞ்ச வாழ்க்கையில வெற்றி. இதுவரைக்கும் நான் சந்தித்த எல்லா தோல்விகள் இன்றோட இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து அறிக்கை செய்கிற என் வாழ்க்கையில நான் சந்தித்த எல்லா தோல்விகள், எல்லா வெட்கங்கள், எல்லா தலைகுனிவுகள், எல்லா நிந்தனைகள், எல்லா அவமானங்கள் இன்றோட மாறி போனபடியால் நன்றி. வாய்களை திறந்து ஓ மக்கு நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லவரே, எங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்றினவரே, ஹalleluya, உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் அவமானங்களை எல்லாம் எங்க வாழ்க்கையில் மாற்றி போட்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்கள் மூடி இருந்த ரெட்டின் வஸ்திரத்தை எங்களை விட்டு விரிந்து துதியின் உடையினால் எங்களை நிரப்பி எங்களை அலங்கரிக்கிறவரே, வாய்களை திறந்து சொல்வீங்களா? உமக்கு நன்றி அப்பா. நாங்க மூடி இருந்த எங்கள் ரெட்டின் வஸ்திரம், துக்கத்தின் வஸ்திரம், சாம்பலின் அனுபவங்களை எங்களை விட்டு முற்றிலுமாய் நீர் மாற்றினபடியால் நன்றி. ஓமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. வாய்களை திறந்து எங்க வாழ்க்கையில் நீங்க அற்புதம் செய்தபடியால் நன்றின்னு சொல்வீங்களா? எங்க தோல்வியை நீங்க மாற்றினபடியால் நன்றின்னு சொல்வீங்களா? எங்க வாழ்க்கையில விடுதலை தந்தபடியால் நன்றின்னு சொல்வீங்களா? ஆண்டவரே, எங்களை கட்டி இருந்த எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமம் அறுத்து எறிந்தபடியால், எங்க நுகத்தடிகள் உடைந்து போனபடியால், சத்துரு வீழ்ந்தபடியால், சத்துரு தோற்கடிக்கப்பட்டபடியால், ஓ மக்கு நன்றி 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 நன்றி. வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால தூத சேனை எனக்காக 24 மணி நேரமும் எங்களுக்காக ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. ஓமை உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, நீ பெரியவர். இயேசுவே, நீ சர்வ வல்லவர். இயேசுவே, நீர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஓ மைனை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீங்க மகிமைப்படுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே, நீங்க மகிமைப்படுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை நிந்தித்த சத்துரு, எங்களை அடிமை செய்த சத்துரு, எங்களுக்கு வெட்கத்தை உடுத்திவித்த சத்துரு அழிந்து போனபடியா, இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டபடியா, எங்க வாழ்க்கையில் இருக்கிற விக்கினங்கள், தலை குனிவுகள், நிந்தை, அவமானம் எங்களை விட்டு மாறி போனபடியா, ஓ மக்கு நன்றி. இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டபடியா நன்றின்னு சொல்லுங்க. ஓ மை உயர்த்துகிறோம். ஓ மை உயர்த்துகிறோம். இயேசுவே,
நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நிந்தனை பெருகக்கூடாது, அவமானம் பெருகக்கூடாது. உங்க நாமம் உயரணும். உங்க நாமத்தின் மகிமைகள், சிலுவையின் வெற்றிகள், கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்கள், அதுதான் என் வாழ்க்கையில ஹைலைட்டா இருக்கணும். ஆண்டவரே, நான் பட்ட பாடுகள் அல்ல, என்னுடைய கஷ்டங்கள் அல்ல, இயேசுவின் நாமம் கல்வாரி சிலுவையில அது எல்லாவற்றையும் முற்றிலுமாய் ஜெயித்தபடினால இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் பாடுவோம் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் பாடுவோம். அல்லேலூயா. ஒரு விசை கூட இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. ஒரு விசை கூட இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே ஹalleluya. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன்
பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவி தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் மேன்மையடையும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, Yahweh, hallelujah, 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 Yahweh, hallelujah. உம்முடைய நாமம் மிக உயர்ந்தது. உம்முடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கிறது. நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பான். தத்தளிப்பின் அனுபவம் மாறும். அந்த நாமத்துக்குள்ளால எவன் போனாலும் சரி, யார் போனாலும் சரி, அந்த நாமத்தை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதனாயிருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில தேவன் சுபிட்சத்தை கட்டளையிடுவார், நல்வாழ்வை கட்டளையிடுவார், விடுதலை கட்டளையிடுவார், சுகத்தை கட்டளையிடுவார். உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த
வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், ஜீவன் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். ஓ, நீ நல்லவர் ஆண்டவரே. அநேக நேரத்துல சத்துரு நம்மளை எப்படி ஏமாத்துவானா, இந்த நிலைமையில நீ ஆண்டவரை உயர்த்தணுமா, இந்த நிலைமையில நீ சர்ச்சைக்கு போகணுமா, இந்த நேரத்தில் நீ ஜெபம் பண்ணணுமா, நீயே பாரு உன் நிலைமை எப்படி இருக்கு. ஆனா ஹை லெவல்ல வேதத்துல டாப் ஆனவங்கலாம் அவங்க வாழ்க்கையில எந்த பயங்கரமா நெருக்கப்படுகையில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினாங்க. பிசாசுக்கு தெரியும், இந்த நேரத்துல கூப்பிட்டா, இந்த நேரத்துல இயேசுவை உயர்த்தினா நிச்சயமா இந்த சூழ்நிலையில என்னால கட்டி வைக்க முடியாது, நிச்சயமா விடுதலை பெற்றுவாங்கன்னு தெரியும். ஆகையினால்தான் இப்படிப்பட்ட நெகட்டிவான மனப்பான்மையை அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருவான். நம்முடைய சூழ்நிலை எதுவா வேணாலும் இருக்கலாம், அது அவருக்கு பெருசு இல்லை. நம்முடைய சூழ்நிலைகளை விட பெரியவர் நம்முடைய தேவன். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறவர் நம்முடைய தேவன். இயற்கையையே அவருடைய வார்த்தையின்படி மாற்றி இயக்குற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் மிகவும் பெரியவர், நீ சர்வ வல்லவர், நீர் அற்புதமானவர், நீர் அதிசயமானவர். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நீர் எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரத்தை, எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமையை, எல்லா கர்த்தத்துவத்துக்கும் மேலான கர்த்தத்துவத்தை நீர் உடையவராய் இருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அவ்வளவு பெரிய தேவன் எங்க வாழ்க்கையில நீங்க எங்க கூட இருக்கிறதுனால ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கொந்தளிக்கும் கடலின் மத்தியிலும் சீரும் காற்றின் மத்தியிலும் படகு கவலத்தக்க சூழ்நிலையிலும் அன்றைக்கு சீசரோடு இருந்ததான தேவன் இன்றைக்கும் உம்மை விசுவாசிக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட நீங்க இருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். சத்ருவின் திட்டங்கள் பலிக்காமல் உம்முடைய நோக்கத்தை எங்க வாழ்க்கையில, எங்க சபையில ஆண்டவரே, விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில நீர் அதை நிறைவேற்ற போகிறபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை விசுவாசிக்கிற, உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிற, உம்முடைய நாமத்தை நம்பக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்தபடியால் நன்றி சொல்கிறோம். அடைப்பட்ட வழிவாசல்களை திறந்தபடியால் நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டபடியால் நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டபடியால் நன்றி சொல்கிறோம். சூழ்நிலைகள் மாறி போனபடியால் நன்றி சொல்கிறோம். நீங்க மகிமைப்படுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.